Exercise 5.5, question number 6. Cross section of a nuclear cooling tower is in the shape of hyperbola with the equation x square by 30 square minus y square by 44 square equal to 1. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. Find the diameter of the top and the base of the tower. இந்த क्वेश्चனுக்கு டயகிராம் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த சம்மோட மீனிங் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் கூலிங் டவர் என்ன ஷேப்பில் இருக்குன்னு கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹைபர்போலா ஷேப்பில் இருக்குன்னு கொடுத்துக்கிறாங்க. அவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர். இந்த எஜ்ஜிலேருந்து இது வரைக்கும் உள்ள எஜ் வந்து 150 மீட்டர் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஹைபர்போலான்னு சொன்னதுனால அதோட ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பேஸ் ஆஃப் த ஹைட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள பேஸ் ஆஃப் த ஹைட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் என்ன இருக்குதோ அதோட ஹாஃப் ஆஃப் த ஹைட்டு தான் டாப் ஆஃப் த டவர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ சென்டர். இங்கே இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு வந்து ஒரு 20 மீட்டர்னு இமேஜின் பண்ணிங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 20 மீட்டர்னால் பேஸ் ஆஃப் த ஹைட்டு. அப்போ டாப் ஆஃப் த ஹைட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் 10 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட் என்ன இருக்குதோ அதாவது ஆஃப் ஆஃப் த ஹைட்டு தான் டாப் ஆஃப் த டவர்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட் நம்ம என்னென்னு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், அதை பின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் 2Pன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட ஆஃப் ஆஃப் ஹைட்டு தான் இங்கே வரும். சப்போஸ் நம்ம பின்னு எடுத்தோன்னு வச்சுக்கலாம், P/2 வரும், ஃப்ராக்ஷனில் வந்துடும். அதுக்கோசம் என்ன பண்ணலாம், இங்கேருந்து இருக்கிற ஹைட் வந்து 2P. அப்போ இது ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், Pன்னு வரும். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபஸ்ட் டே சொன்ன சின்ன எக்ஸாம்பிள். இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டராக இருந்ததுன்னா அப்போ ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும் 10 இருக்கும். அதனால் 2Pன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 2Pன்னா இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், Pன்னு இருக்கும். ஏன்னா இதோட ஆஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் தானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து இது இருக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இது டாப்போட டயாமீட்டர்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபைண்ட் த diameter of the top and base of the tower. ஸோ இதோட டயாமீட்டர், டாப்போட டயாமீட்டர் என்ன, பேஸோட டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த 150 மீட்டர் முதல்ல வெரிஃபை பண்ணிடலாம். அதாவது இங்கேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, இங்கேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2P + P is equal to 150 மீட்டர். ஸோ ஃப்ரம் த டயக்ராம் வந்து என்ன பண்ணலாம்னா, இதை 2P + P is equal to 150 மீட்டர். 2P + P ஆகிடும் 3Pன்னு வரும். ஸோ 3P is equal to 150. எனக்கு பியோட வேல்யூ தேவைப்படனால P is equal என்ன பண்ணலாம், 150 / 3ன்னு போடலாம். ஸோ மல்டிபிள் நம்பர் ஈக்குவல் டு டிவைடில் வந்துருச்சு. இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், 15 வந்துடும். ஸோ இதில் வந்து P is equal to 50 மீட்டர்னு வந்துடுது. இப்போ இல்லை அப்ளை பண்ணி பாருங்கள், நம்ம போட்ட தப்பாக தெரிஞ்சிடும். பியோட வேல்யூ என்னது, 50யா, 52 தான் ஆகிடும், 100ன்னு வரும். இதோட ஹாஃப் ஆஃப் ஹைட்டு தான் என்னது, 50 தானே. இங்கே 100ன்னா இதோட டாப் என்ன இருக்கும், 50யாக இருக்கும். இங்கே பாருங்கள், P is equal to 50. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 150 வந்துடும். பியோட வேல்யூ 50, 52 are 100. இங்கே ஒரு வேல்யூ, பியோட வேல்யூ 50. ஸோ 100 + 50 150 மீட்டர். அப்போ நம்ம செஞ்சது ரைட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னா, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா 100ஆக இருக்குது. அண்டு இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ், அப்போ இங்கே என்ன இருக்குன்னா இந்த P தான் 50யாக இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்ன ஈக்குவேஷன், இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். நம்மளோட எய்ம் என்னென்னா, இதோட டயாமீட்டர், டாப் ஆஃப் த டயாமீட்டரும் பேஸ் ஆஃப் த டயாமீட்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் எடுத்துக்கலாம். ரேடியஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கிங்களேன், அதோட மல்டிபிள் ஆஃப் 2 தான் டயாமீட்டர். சப்போஸ் ரேடியஸ் நான் 5ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், அப்போ டயாமீட்டர் என்ன இருக்கும், 10ஆக இருக்க போகுது. இங்கே வரேன்னு சொல்லிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா டயாமீட்டர் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ரெண்டாம் பக்கம் என்ன பண்ணுறேன், இதோட ரேடியஸும் இதோட ரேடியஸும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்க நான் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல பாயிண்ட்டை நோட் பண்ணுறேன். ஸோ இதை ஹைபர்போலா மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் நோட் பண்ணுறப்போ x, y என்ற ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா x, y ஃபார்மேட்டில் எக்ஸ்ன்ற என்னது, இட் இஸ் ஹாரிசான்டல். ஸோ இங்கேருந்து இது இருக்க ரேடியஸ் நமக்கு தெரியுமா, தெரியாது இல்லை. அப்போ இது என்ன பண்ணலாம், இது x1 எடுத்துக்கலாம். x, y ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது x, இது ஹாரிசான்டல். அப்போ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்னது, இந்த இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, அதை x1 எடுத்துக்கிறேன். இந்த x1 எடுத்துக்கலாம். அண்டு ஒய்ன்றது இட் இஸ் ஏ வெர்டிக்கல்.
இதோட ஹைட் என்னது இங்கே இருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் எவ்வளோ இருக்குது 50. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து x1, 15 நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஹரிசாண்டல் வெர்டிக்கல். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு இதுவும் x, yன்ற ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதோட ரேடியஸ் நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆல்ரெடி நம்ம x1 நோட் பண்ணிட்டோம். இது x2ன்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் x, y ஃபார்மேட்டில் எக்ஸ்ன்றது ஹரிசாண்டல் தானே, இட் இஸ் ஹரிசாண்டல் x ஆக்சிஸ். அப்போ இந்த ஹரிசாண்டல் x என்ன நோட் பண்ணிக்கிறோம், x2 நோட் பண்ணிக்கிறேன். இந்த x2 நோட் பண்ணிக்கலாம். அண்டு yன்றது இஸ் வெர்டிக்கல். இங்கே இருந்து இது வரைக்கும் உள்ள y ஆக்சிஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ் என்ன இருக்குதுங்க 100. அப்போ x2, 100 நோட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டை நோட் பண்ணி விட்டுறக்கூடாது. இதை குவார்டர் டிவிஸாக ஃபில் பண்ணுறீங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டு, ஃபோர்த்து. ஃபஸ்ட் குவார்டர் எல்லாமே பாசிட்டிவ் ப்ளஸ் தான் இருக்கும், இதை விட்டுடலாம். ஃபோர்த் குவார்டரில் சிம்பிள் எப்படி இருக்குன்னா ப்ளஸ் மைனஸாக இருக்கும். அப்போ இது ப்ளஸ்ஸு, இது என்ன ஆகிடும், இதெல்லாம் மைனஸ்ன்னு வரும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னா x2, -100 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த ஹைபர்போலா ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறப்போ இதோட டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா ரேடியஸ் கிடைக்கும். அந்த ரேடியஸோட ஆன்சர் என்ன பண்ணுறீங்க, வர ஆன்சர் மல்டிபிள் ஆஃப் 2 போடும்போது டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ட்ரி பண்ணலாம். என்னது x1, 50. ஸோ இதில் என்ட்ரி பண்ணலாம். ஸோ x1 50 இந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷனை என்ட்ரி பண்ணலாம். எக்ஸ்ன்றது x1 இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறது நம்ம கிடைக்கும் x1 ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ இல்லை 30 ஸ்கொயர், 30 ஸ்கொயர் பண்ணிட்டு நமக்கு 900 வந்துடும். மைனஸ் ஒய்ன்றது இந்த இடத்துல 50. ஸோ அப்ளை பண்ணுங்கள், தட் இஸ் 50 ஸ்கொயர். ஸோ 50 ஸ்கொயர் பண்ண நம்ம கிடைக்குன்னா இந்த இடத்துல 2500 வந்துடும். ஸோ இந்த இடத்துல 2500 என்ட்ரி பண்ணிடலாம். டிவைட் பை 44 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 44 ஸ்கொயர் பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னா 1936 வரும், ஈக்குவல் டு 1. இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த இடத்துல x1ஓட பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான். x1ஓட பாயிண்ட் வேணும்னா இந்த டேர்ம் அப்படியே வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இது x1 ஸ்கொயர் டிவைட் பை 900 அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவல்ட்டுக்கு வெளியே வரும்போது இது மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு வந்துடுமா. ஸோ 1, இது ப்ளஸ் 2500 டிவைட் பை 1936 வருது. நெக்ஸ்ட் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து x1 ஸ்கொயர் டிவைட் பை 900 ஈக்குவல் டு 1 × 1936 ஆகிடும், 1936 வரும். கீழே இருந்தால் 1ன்னு அர்த்தம். 1ஆல் நம்ம கிராஸ் பண்ணுறப்போ அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ இதில் ப்ளஸ் 2500 டிவைட் பை 1936 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1936 ப்ளஸ் 2500 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 4436 கிடைக்கும். டிவைட் பை 1936. நம்முடைய எய்ம் என்னது, x1 ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். அப்போ x1 ஆன்சர் தேவைன்னா இந்த 900 தேவையில்லை. இந்த டிவைட் டேர்ம் ஈக்குவல் டு வெளியே போகும் என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். இதில் வந்து x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 4436 டிவைட் பை 1936 அப்படியே வச்சுங்க. இந்த மல்டிபிள் இந்த பக்கம் வரும்போது, சாரி டிவைட் டேர்ம் இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்ட்டு 900. நமக்கு தேவை x1 தான். அப்போ இந்த x1 வேணும்னா இந்த ஸ்கொயர் வெளியே பண்ணி ரூட்டுன்னு வந்துடும். ஸோ இதில் x1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒன்றுத்துக்கும் இண்டிவிஜுவல் ரூட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரூட் ஆஃப் 4436 டிவைட் பை இதுக்கும் ரூட் ஆஃப் என்ன ஆகிடும் 1936 இன்ட்டு இதுக்கும் ரூட் 900. இதுக்கு ஒவ்வொரு டேர்மும் நம்ம ரூட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4436க்கு ரூட் ரிமூவ் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 66.6 வரும். ரூட் 900க்கு ரூட் எடுத்தால் ஆகிடும் 13 வந்துடும். டிவைட் பை 1936 இதை ரூட் எடுத்தால் 44. ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ 44 ஸ்கொயர் போட்ட பின்னாடி 1936 தான். ஸோ அப்போ 1936க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், நமக்கு 44 தான் வரும். ஸோ இதில் 44 என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 66.6 இன்ட்டு 30 இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் பார்த்தா 1998 வரும். டிவைட் பை 44 இதை டிவைட் பண்ணுறப்போ x1ஓட ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 45.41 வரும். ஸோ x1ன்ற பாயிண்ட் 45.41 வருது. இது எதை மென்ஷன் பண்ணது பாருங்கள், x1ன்றது இதோட ரேடியஸ். இங்கேருந்து இது ஒரு ஆன்சர் தான், அது 45.41. நமக்கு தேவை டாப் ஆஃப் த டயாமீட்ரு. அப்போ இதோட டயாமீட்டருக்கு வேணும்னா வந்த ஆன்சர் என்ன பண்ணுங்க, அப்படியே மல்டிபிள் ஆஃப் 2. ஏன்னா ரேடியஸ் 5 இருந்துச்சுன்னா அப்போ டயாமீட்டர் இருக்கும் 10 இருக்கும். அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதுலேருந்து டயாமீட்டர் ஆஃப் த டாப் இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஸோ இதுலேருந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 45.41 இன்ட்டு 2ன்னு போடுங்க. ஸோ இன்ட்டு 2ன்னு போடும்போது
நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்குன்னா, தட் இஸ் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 208.90 மீட்டர். அப்போ இதுலேருந்து டாப் ஆஃப் த டயாமீட்டர் வந்து 90.82 மீட்டர்னு கிடச்சிக்குது. சரி, அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஸ் ஆஃப் த டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். இங்கே அங்கே என்ன பண்ணுறோம், ஹைபர்போலா ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ணி இந்த பாயிண்ட் என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ட்ரி பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் இருக்கிறதுல x2, -100 இருக்குது. ஸோ அகெயின்ஸ் இங்கே அப்ளை பண்ண சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த x2 -100 என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த ஹைபர்போலா ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ணி இந்த எக்ஸ்ன்றது x2வாக இருக்குது. அப்ளை பண்ணுறது நம்ம கிடைக்கிறதுல x2 ஸ்கொயர் வந்துடல, x2 ஸ்கொயர் டிவைட் பை 30 ஸ்கொயர். அப்போ என்னோட 900 வந்துடும். ஸோ 900 மைனஸ் ஒய்ன்றது -100. ஸோ -100 ஸ்கொயர் பண்ணும். -100 ஸ்கொயர் பண்ணி 10,000 வரும். இல்லை 10,000 என்ட்ரி பண்ணிக்கலாம். டிவைட் பை 44 ஸ்கொயர் பண்ண நம்ம கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் போட்டு தான் 1936. இதில் 1936 ஈக்குவல் டு 1. இதில் நமக்கு என்ன தேவை, x2 ஆன்சர் தான் தேவைப்படுது. அப்போ x2 ஆன்சர் தேவைன்னா இது வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதனால் அப்ளை பண்ணுற கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ -100 ஸ்கொயர் பண்ணுறப்போ -100 என்ன ஆகிடும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆகிடும். 100 ஸ்கொயர் இப்போ 10,000. மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டாதீங்க, தப்பாக போயிடும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இடத்துல x2 ஸ்கொயர் டிவைட் பை 900 ஈக்குவல் டு 1. இந்த டைம் வெளியே ரிமூவ் பண்ணுறப்போ ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் 10,000 டிவைட் பை 1936. இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இல்லை x2 ஸ்கொயர் டிவைட் பை 900 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற 1936 ப்ளஸ் 10,000 டிவைட் பை 1936. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ x2 ஸ்கொயர் டிவைட் பை 900 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆட் பண்ணுறப்ப என்னடனா 11,936 வரும். டிவைட் பை 1936 வரும். நம்முடைய எய்ம் வந்து x2 ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். அப்போ என்ன பண்ண, இந்த 900 தேவையில்லை. இந்த டிவைட் டம் ஈக்குவல் டு வெளியும்போது மல்டிபிள் வந்துடும். ஸோ இதில் வந்து x2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11,936 டிவைட் பை 1936 இன்ட்டு இந்த பக்கம் வரும்போது டிவைட், இந்த பக்கம் மல்டிபிகேஷன் 900. நமக்கு தேவை ஒன்லி x2 மட்டும்தான். பட் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் ரொம்ப ரூட்டுன்னு வந்துடும். ஸோ இண்டிவிஜுவல் ஒவ்வொரு டைம் ரூட் அப்ளை பண்ணிக்கிறேன். x2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 11,936 divided by root of 1936 into root of 900. இதில் ரூட்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ 11936 இங்கே ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 109.25 வரும். டிவைட் பை இதுக்கு ரூட் எடுக்கும்போது ரூட் ஆஃப் 1936 ரூட் எடுக்கும்போது 44 வரும். இதுக்கு ரூட் ரிமூவ் பண்ணுறப்ப என்ன 13 வந்துடும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 44 டிவைட் பண்ணுறப்போ x2ஓட பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா இதிலேருந்து 74.49 மீட்டர் வரும். x2ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுறது, ரேடியஸை மென்ஷன் பண்ணுறது. இந்த இடத்துல x2 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் 74.49 மீட்டர். நமக்கு தேவை அது டயாமீட்டர் தானே. ஸோ இதுலேருந்து டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டயாமீட்டர் ஆஃப் த பேஸ். ஸோ வர்ற ஆன்சர் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதுலேருந்து 2 × 74.49 இது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தா 148.98 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கிவன் கொஷினில் கேட்டிருந்தாங்க. இதோட டாப் ஆஃப் த டயாமீட்டர் என்ன, பேஸ் ஆஃப் த டயாமீட்டர்னு கேட்டாங்க. ஸோ இதுலேருந்து டயாமீட்டர் ஆஃப் த டாப்போட ஆன்சர் வந்து 90.82 மீட்டர். அதே மாதிரி இதில் பேஸ் ஆஃப் த டயாமீட்டர் வரும்போது 148.98 மீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.